ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஒரு ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபைல் ஒரு ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். எப்படி நம்ம அந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணணும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் எம்டி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் எம்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளால் எந்தெந்த ஃபைல் ரெக்கவர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபைல் கிராஷ் ஆயிடுச்சு, ஈவன் ரீசைக்கிள் பின்லேருந்து டெலிட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபைல் உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் இதுவே நீங்கள் ஒரு டிஸ்க் ஆர் டிரைவை ஆர் பார்ட்டிஷன் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க, அப்போது உங்களால் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒன்லி 20 to 30% சான்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு டிஸ்கை ஃபார்மேட் பண்ணும்போது அதில் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டா எரேஸ் ஆயிரும். இதுவே நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணும்போது அது உங்கள் பிசியில் தான் சேவ் ஆகிருக்கும், ஆர் அந்த பார்ட்டிஷனில் தான் சேவ் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் புது ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த ஓல்டு ஃபைல் டெலீட் ஆகிட்டு அந்த ஃபைல் மேலே தான் ஒரு புது ஃபைல் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஃபைல் டெலீட் ஆன 2 to 3 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் ரெக்கவர் பண்ணணும். ஆர் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் மிஸ் ஆர் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் ஒண்டர்ஷேர் ரெக்கவரி கிட். நம்ம அதை கிராக் வெர்ஷன் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல்சிஆருங்கிற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இங்கே நீங்கள் ஒண்டர்ஷேர் ரெக்கவரி கிட்டுங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு வைரஸ் ஃப்ரீ வெப்சைட். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் பிசிக்கு வைரஸ் இருக்காது. ஸோ இதில் நம்மளுக்கு ஒண்டர்ஷேர் ரெக்கவரி விண்டோஸ் அண்ட் மேக் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்குக்கும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒண்டர்ஷேர் ரெக்கவரி விண்டோஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டைரக்ட் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணும். ஸோ இங்கே ஜென்ரேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே கீழே த பாஸ்வேர்ட் ஃபார் ஜிப் ஃபைல் இஸ் 123. நீங்கள் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு 123. ஸோ இங்கே கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் டு ஹியர்னு ஆப்ஷன் இருக்கும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்து பாஸ்வேர்டு 123 என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைல் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செட்டப்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பிசியில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இஃப் நீங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராக் ஃபைல் உங்கள் பிசியில் டெலீட் ஆகாமல் இருக்கும், ஆர் உங்கள் ஃபைல் அதில் ரிமூவ் ஆயிரும். இங்கே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, தென் மேனேஜ் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ். ஸோ தென் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஆர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற செட்டப் ஃபைலை ரன் பண்ணணும். ஸோ அந்த செட்டப் ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இதில் கிராக் யூசி 1 இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்மளுக்கான கிராக் ஃபைல்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபைல்ஸை செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தென் நீங்கள் இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் நீங்கள் செட்டப் மெனுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்க் ஆர் ட்ரைவில் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பை கிளிக்கிங் த ப்ரௌசர். ஸோ பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் சி ப்ரோக்ராம் ஃபைலில் இது சேவ் ஆகிருக்கும். ஸோ நான் அதிலே கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்.
நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா அந்த சாஃப்ட்வேர் நம்ம பிசில இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இங்க லான்ச் ஒண்டர்ஷேர் ரெக்வரேட்டர்ங்கிற ஆப்ஷன அன்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டெஸ்க்டாப்ல ஒண்டர்ஷேர் ரெக்கவரி இட் சாஃப்ட்வேருக்கான ஷார்ட்கட் வந்திருக்கும். ஸோ நீங்க அந்த ஷார்ட்கட்ட ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஓப்பன் ஃபைல் லொகேஷன். நாம இப்போ காப்பி பண்ண கிராக் ஃபைல நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ரீப்ளேஸ் த ஃபைல் இந்த டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கன்டின்யூ. ஸோ நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ணியாச்சு. ஸோ தென் ஃபினிஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகும், நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் நம்ம டெலிட் பண்ண போகிற ஃபைல் ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு ஃபோட்டோ ஃபைல், ஒரு வீடியோ, தென் ஒரு ப்ரோக்ராம் ஃபைல். ஸோ இந்த 4 ஃபைலை தான் நம்ம இன்றைக்கி டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ஃபைல் நான் என் பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைலை தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து MD/H பார்ட்டிஷனில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த 4 ஃபைலை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஒண்டர்ஷேர் ரெக்கவரி இட் சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லோடிங் டிஸ்க் வரும். நீங்கள் உங்கள் டிஸ்க் இதை ஸ்கேன் பண்ணும். எந்தெந்த பார்ட்டிஷன் எந்தெந்த டிஸ்க் நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்குங்க செக் பண்ணும். ஸோ இங்கே எ நியூ வெர்ஷன் இஸ் அவைலபிள் அப்டேட் கேட்கும். ஸோ நீங்கள் ரிமெம்பர் மீ லேட்டர் கொடுத்துருங்க. இஃப் நீங்கள் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராக் வெர்ஷன் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெக்கவர் பண்ணும் போது உங்களுக்கு பே பண்ணி தான் உங்களால் ஒரு ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ரிமைண்ட் மீ லேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே ஒரு கிராக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண வெப்சைட்லேயே நெக்ஸ்ட் வெர்ஷன் அவைலபிள் இருக்கும், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் ஹெச் பார்ட்டிஷனை ஸ்கேன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம அந்த 4 ஃபைலையும் டெலிட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 4 ஃபைலும் இங்கே ரெக்கவருக்கு ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் கீழே உங்களுக்கு பர்சன்டேஜ் ஓடும். ஸோ இந்த பர்சன்டேஜ் நீங்கள் 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கான ஃபைல் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் ஆகிருக்கும் அந்த டிஸ்கில். ஸோ நான் 4 ஃபைல் தான் கொடுத்துக்கிறனால ஸோ இந்த ஸ்கேன் இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆடியோ ஃபைல் அண்ட் ஃபோட்டோ ஃபைல் அண்ட் வீடியோ ஃபைல் அண்டு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நான் அந்த 4 ஃபைல்ஸும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ, ஃபோட்டோ, வீடியோ அண்ட் எ ப்ரோக்ராம் ஃபைல். ஸோ இது நாளே நான் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே ரெக்கவர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரெக்கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைல்ஸ் உங்கள் டிஸ்கில் எங்கே சேவ் ஆகணும் கேட்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த டெலீட்டான பார்ட்டிஷன்லேருந்து வேற ஒரு பார்ட்டிஷனுக்கு தான் உங்களால் இது சேவ் பண்ண முடியும். ஸோ நான் என்னோட ஒரு பார்ட்டிஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரின்னு சொல்லி சேவ் ஆகும். ஸோ நான் ரெக்கவர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபைல் ரெக்கவர் பண்ணுறக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபைல் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ஹெச் ஆட்டோமேட்டிக்காக ஒண்டர்ஷேர் ரெக்கவரேட் அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கும். ஸோ தட் இஸ் ஹெச். ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல், ஃபைல் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் டெலிட் பண்ண 4 ஃபைலும் வந்திருக்கு. ஆடியோ ஃபைல், ஃபோட்டோ, வீடியோ அண்ட் ஒரு ப்ரோக்ராம் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ இதேமாரி தான் நம்ம எல்லா ஃபைலையும் ரெக்கவர் பண்ண முடியும். நாம் இந்த சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணக்கான காரணம் இதில் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக அண்ட் ஈஸியாக ஒரு ஃபைலை ரெக்கவர் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஈவன் உங்களுக்கு ஒரு வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சுனாலும் இதில் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு டிஸ்க் இமேஜ் கரெக்ட் ஆயிடுச்சுனாலும் இதில் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்டி கார்டு ரெக்கவரி. இங்கே நம்மளோட எஸ்டி கார்டு, பென் ட்ரைவ் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெலீட் ஆன ஃபைல்ஸ் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் ரெக்கவரி. ஸோ ரெக்கவர் யுவர் லாஸ்ட் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஃப்ரம் ஆல் டிவைஸ்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, கேமராவில் ஃபைல்ஸ் டெலீட் ஆயிடுச்சுன்னா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கேமராவில் டெலீட் ஆன ஃபைல்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கரப்டட் வீடியோ ரிப்பேருக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ டேமேஜ் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் ஒரு சடன் ஷட்டவுன் ஆர் ஒரு பேட்டரி டெத். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு வீடியோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது ஒரு எரர்ன்னு காமிக்கும் வைல் பிளேயிங் த வீடியோ. ஸோ அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு உங்களால் வீடியோவை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்கள் வீடியோ எடுத்தாச்சு, ஆனால் உங்களால் ப்ளே பண்ண முடியல. அந்த டைம்லேயும் உங்களால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு உங்களோட வீடியோவை உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரிப்பேர் வீடியோ உங்களோட ஃப்ரம் கேமரா. ஸோ நீங்கள் உங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுறீங்க, கேமரா திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபைல் சப்போர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ ஃபைலை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் கிராஷ்டு கம்ப்யூட்டர். ஸோ இங்கே உங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பூட் ஆகல, ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரரோ பிளாக் ஸ்க்ரீன் எரரோ வந்துருச்சு. அப்போ உங்களோட டேட்டா நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிசியோ இல்லை அதர் பிசியில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கோ இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் NAS சர்வர் ஆர் லினக்ஸ் சிஸ்டம். நீங்கள் ஒரு சர்வர் இருக்கிற டேட்டாவையோ ஆர் நீங்கள் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்க, அந்த லினக்ஸ் சிஸ்டம் இப்போ ஓப்பன் ஆகலை, அதில் இருக்கிற டேட்டா நீங்கள் ரெக்கவர் பண்ணணும். ஒரு சர்வரில் இருக்கிற டேட்டா நீங்கள் ரெக்கவர் பண்ணால் கூட நீங்கள் இங்கே ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இங்கே NAS ரெக்கவரி அண்ட் லினக்ஸ் ரெக்கவரிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ தென் நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருந்த ஆன்டி வைரஸை நீங்கள் இப்போ நான் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனில் போய்க்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு அந்த கிராக் ஃபைல் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் வைரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அலோ ஆன் மை டிவைஸ்ன்னு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஆக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போது உங்களுக்கு எஸ் கேட்கும், எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கிராக் கம்ப்ளீட்டும் பிசியில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.